மானாமதுரையில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசன் படுகொலைக்கு நீதி கேட்டு படுகொலைக்கு உடந்தையாக இருந்த காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி அச்சமூக மக்கள் தொடர்ந்து இன்றுடன் 41 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 41 நாட்கள் ஆகியும் அச்சமூக மக்களை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு அச்சமூக மக்களை வஞ்சித்து வருகிறது. இதற்கு என்னதான் முடிவு என்பதை பற்றி காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் பேச மானாமதுரையில் இருந்து இணைந்திருக்கிறார் லெனின். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. ஆகாஷ் டெலிசன் இறந்து இன்றுடன் 41 நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுடைய போராட்டமும் ஓயவில்லை, நீதியும் கிடைக்கவில்லை. இதற்கு என்னதான் காரணம்ண்ணே? அண்ணே, இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சிபிசிஐடியும் அலட்சியமாக செயல்படுறாங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே. அதாவது நீதிமன்றமே இது ஒரு கொலை, அப்பட்டமான கொலை, சாதிய வன்கொடுமையுடன் செயல்பட்ட ஒரு கொலை அப்படின்றத ஏற்றுக்கொண்டுருச்சு. மதுரை உயர்மன்ற கிளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் திருநா 2 மாத்த சொல்லி உத்தரவு போட்டுருச்சு. சரிண்ணே. அப்ப நீதிமன்றமே கொலைன்றத ஏற்றுக்கொண்ட பிறகு இது கொலை செய்த கொலையாளிகள் யாருன்றத இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து கைது பண்ணணும். அது கைது பண்ணாம இன்னைக்கு வரைய அலட்சியமா 41 நாளா அந்த மக்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிறதுக்காக அலட்சியப்படுத்துறாங்க. செய்தி நிறுவனங்களும் செய்தி ஊடகங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இப்ப செய்தியை எதுவுமே போடுறது இல்ல. அத திட்டமிட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு போக்கு தான் இருக்கு. அது காவல்துறையுடைய அழுத்தமா கூட இருக்கலாம். சரிண்ணே. எப்படி நடந்துக்கிறதுண்ணே? ஆமா. அடுத்தபடியாக ஆகாஷ் டெலிசனுக்கு நீதி கிடைக்காவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு எதுவும் நடைபெறுமானே? ஆமாண்ணே, இது சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிட்டோம், முதவே அறிவிச்சிட்டோம். சரிண்ணே. ஆகாஷை படுகொலை செய்த கொலை குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் அறிவிச்சு ஏரியா ஃபுல்லா கருப்பு கொடி கட்டி போஸ்ட் ஒட்டியிருக்கோம், டிஜிட்டல் பேனர் வச்சிருக்கோம். ஆனா தேர்தல் புறக்கணிப்பு வரக்கூடிய செய்திகளை மற்ற செய்தி நிறுவனங்கள் போடுது. இந்த தேர்தல் புறக்கணிப்பு செய்தியை மட்டும் போட மாட்டேது. சரிண்ணே. எந்த செய்தி ஊடகங்களும் இந்த தேர்தல் புறக்கணிப்புன்ற செய்தி இதுவரை கொண்டாடணும். கண்டிப்பாக. வீரநாடு மீடியா மட்டும்தான் அந்த செய்தியை களத்துல மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் இருக்காங்க. கண்டிப்பாக. சரிண்ணே. கண்டிப்பாக. இப்போ ஆகாஷுடைய குடும்பம் எப்படி இருக்குண்ணே? நான் 41 நாட்களாகவும் அவங்க என்ன ஒரு பிள்ளைய பறி கொடுத்த குடும்பம் எவ்வளவுக்கு மன வேதனையோட இருக்குமோ அந்த மன வேதனையோட தான் இருக்காங்க. சரிண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அந்த மனவேதனைக்குள்ளேயும் உறுதியாகவும் இருக்காங்க. பிள்ளையை அடித்து கொலை செய்த ஆகாஷ் டெலிசனை அடித்து கொலை செய்த திலீபன் காவல் ஆய்வாளர், திருப்பணம் காவல் ஆய்வாளர் திலீபன், புகன் உட்பட 16 காவலர்களை கைது பண்ண சொல்லி உறுதியா நிக்கிறாங்க. கைது பண்ணாதான் உடலை வாங்குவோம்ன்றதுலயும் அவங்க உறுதியா இருக்காங்க. சரிண்ணே. அடுத்தபடியாக உடலை வாங்க சொல்லி எந்த அரசியல் கட்சிகள் நிபந்தனை செய்தாங்களா? அதாவது உடலெல்லாம் இன்னும் வாங்க சொல்லி நிர்பந்தம்லாம் பண்ணல. ஏன்னா இது முதவே போட்ட ஒரு ஹைகோர்ட் பெட்டிஷன்ல இறுதி உத்தரவு இன்னும் போடாம வச்சிருக்காங்க. சரிண்ணே. அதனால உடலை வாங்க சொல்லி காவல்துறை நிர்பந்தம் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா உடலை வாங்க சொல்லி இந்த வழக்குல ஆஜரான ஹென்றி டிமாண்ட் ஒரு வழக்கறிஞர் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாரு. சரிண்ணே. அதை நாங்க அங்கே உள்ள கிராம மக்கள், சமூக சொந்தங்கள், மற்றபடி போராட்டக்குள்ள அதை மறுத்துட்டோம். அதனுடைய விளைவா இன்னைக்கு உடல் வாங்கலாம். சரிண்ணே. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.